இதற்கு முன்பு நடந்த அரசு எப்படி நடந்திருக்கிறதோ அதை மேம்படுத்தி இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசியல் ஒப்பீடு. ஒப்பீடு இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. அக்கா வானதிக்கு நிறைய செய்திகளை ஒப்பிட்டு பேசினா கோபம் வரும். இதே அக்கா வானதி பொள்ளாச்சி விவகாரம் நடைபெற்ற போது மகளிர் அணிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் என்ன செய்து கிழித்தார்? ஆளுநரை எதற்கெடுத்தாலும் வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று சொன்னால் வம்புக்கு இழுப்பவர் ஆளுநரா தமிழ்நாடு அரசா? தமிழ்நாடு அரசு ஆளுநரை வம்புக்கு இழுத்தது. சபாநாயகரை முறையாக அனுப்பி வைக்கிறது தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையினுடைய அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் இன்றிலிருந்து அன்று வரை நடக்கும் என்ற ஒரு கால வரையறையை நிர்ணயித்ததற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவர் நேரடியாக ராஜ்பவனுக்கு சென்று ஆளுநரை அழைக்கிறார். அதன் பிறகு அலுவல் ஆய்வுக்குழுவில் கூடி முடிவெடுக்கப்பட்டு எதையெல்லாம் ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று முடிவாகிறதோ அது புத்தகமாக்குவதற்கு ஆளுநருக்கு தெரிந்த மொழியில் அனுப்பி வைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ் மொழியில அனுப்பிட்டா அவருக்கு புரியாம வந்துட்டாருன்னு சொல்லிடலாம். அவருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர் ஒப்புதல் அளித்ததற்கு பிறகு அது புத்தகமாக அச்சிடப்பட்டு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. அந்த உரையைத்தான் வாசிக்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டுதான் வருகிறார். அப்ப ஏதாவது டிமாண்ட் வச்சாரா தேசிய கீதம் வாசிக்கணும்னு? தேசிய கீதம் இசைத்தால் தான் நான் வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனால் வந்தார். வந்துவிட்டு நீங்க துவக்க காலத்துல எல்கேஜிக்கு ஸ்கூல் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கேட்டை பார்த்தோன்னா அம்மாட்ட திருப்பி ஓடி வந்துடும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க. அது போல ஒரு ஓடுகாலி போல ஓடி வந்தாரே இந்த ஆளுநர். அதை கண்டிப்பதற்கு வக்கு இருந்ததா வானதி சீனிவாசனுக்கு? கேட்டிருக்க வேண்டாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிரம்பி இருக்கிற அவையில் அரசை, தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற வேலையை இந்த ஆளுநர் செய்தாரே என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நீங்களும் மக்களுடைய பிரதிநிதி தானே. கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களையும் வாக்களித்துத்தானே சட்டப்பேரவைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உங்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். உங்களுக்கு சூடு சொரணை மானம் எதுவும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லாமல் இல்லை. எல்லாவற்றையும் எங்கள் ரத்தத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் இதை எதிர்த்து உங்களுக்காகவும் சேர்த்து கேள்வி கேட்கிறோம். ஆளுநர் செய்வது அரசியலா, தமிழ்நாடு அரசு செய்வது அரசியலா? நான் கேட்கிறேன், நாள் ஒன்றுக்கு எவ்வளவு செலவு செய்கிறார் ஆளுநர்? 3.5 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகிறார். அலவன்ஸ் 1.5 லட்சம், 5 லட்சம் ரூபாய். அவர் கொடுக்கிற காசுக்கு வேலை செய்கிறாரா?